பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். செயல்களால் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியே நீர் கேட்பீராக. அவர்கள் யாரென்றால், இவ்வுலக வாழ்வில் தவறான வழியிலேயே முயற்சி செய்து கொண்டு தாங்கள் மெய்யாகவே நல்ல செயல்களையே செய்வதாக எண்ணிக்கொள்வார்கள். இவர்கள்தான் தங்கள் இறைவனின் வசனங்களையும் அவனுடைய சந்திப்பையும் நிராகரித்து விட்டவர்கள். ஆகவே அவர்களுடைய நன்மைகள் அனைத்தும் அழிந்துவிட்டன. மறுமை நாளில் அவர்களுக்காக எந்த மதிப்பையும் நாம் ஏற்படுத்த மாட்டோம். அவர்கள் நிராகரித்ததாலும் என் வசனங்களையும் என் தூதர்களையும் கேலியாக எடுத்துக்கொண்டதாலும் அவர்களுக்கு தயார் செய்யப்பட்ட அந்த கூலியானது நரகமாகும். நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நன்மைகளை செய்தார்களோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கங்கள் தங்குமிடங்களாக இருக்கும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமானவர்களாக இருப்பார்கள். அதிலிருந்து வேறு இடத்திற்கு மாறுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். நபியே நீர் கூறுவீராக, என் இறைவனுடைய வார்த்தைகளை எழுதுவதற்காக கடல் முழுவதும் மையாக ஆகுமானாலும் என் இறைவனுடைய வார்த்தைகள் எழுதி முடிப்பதற்குள் கடல் நீர் தீர்ந்துவிடும். அதைப்போல் இன்னொரு கடலையே நாம் உதவிக்கு கொண்டு வந்தாலும் சரி. நபியே கூறுவீராக, நிச்சயமாக நானும் உங்களைப் போன்ற ஒரு மனிதன்தான். நிச்சயமாக உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன்தான் என்று எனக்கு வஹீ மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே எவர் தன் இறைவனை சந்திக்க விரும்புகிறாரோ அவர் நற்செயல்களைச் செய்து தன் இறைவனுக்கு ஒருவரையும் இணையாக்காது அவனையே வணங்கி வருவாராக.